ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் வெஹிக்கிள் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வெஹிக்கிள் ஆல்ரெடி பார்த்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வெஹிக்கிளோட லொக்கேஷனுக்கு போயிட்டீங்க. நான் என்னோடய வெஹிக்கிளை இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பாட்டில் தான் வச்சு செக் பண்ணேன். ரொம்ப ப்ரைவசியான ஒரு ஏரியாவில் வச்சு செக் பண்ணுறதை நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது உங்களோட சேஃப்டிக்கும் அதில் ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் எல்லோரும் இருக்க மாதிரி ஒரு இடத்துல வச்சு செக் பண்ணால் கூட தட்ஸ் ஓகே. ஒரு வெஹிக்கிளை பர்ச்சேஸ் போகிறதுக்கு முன்னாடி சில செக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் டாக்குமெண்ட் செக்ஸ், எக்ஸ்டீரியர், இன்டீரியர், இன்ஜின், பேட்ரி, இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் செக்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி. நீங்கள் ஒரு நல்ல டெக்னீஷியனை கூட்டிகிட்டு போகல, நீங்களாக தான் அந்த வெஹிக்கிளை போய் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டி வந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய வெஹிக்கிளில் என்னென்ன செக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ஆல் த வெஹிக்கிள்ஸ்க்கு அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் வாங்க போகிற வெஹிக்கிள்லையும் இதே மாதிரி ஒரு பேசிக் செக் பண்ணிவிட்டு உங்கள் வெஹிக்கிள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் செக். இந்த செக் நம்ம கண்ணால் விசிபிளாக காரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, டேமேஜஸ் இருக்கா, பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த செக். நீங்கள் வாங்க போகிற வெஹிக்கிளை ஃபஸ்ட்டு போய் சுற்றி ஒரு வியூ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அவங்களையும் சுற்றி பார்க்க சொல்லுங்கள். அதில் மேஜராக ஏதாவது டென்ட் இருக்கா, ஸ்க்ராச்சஸ் இருக்கா, பெயிண்ட் ஏதாவது பீல் ஆஃப் ஆகிருக்கா, கலர் சேஞ்சஸ் இருக்கா, இந்த பேனலுக்கும் இதுக்கு பக்கத்து பேனலுக்கும் கலர் டிஃப்ரென்சஸ் இருக்கா. அப்படி டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஏதோ ஒரு பேனல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கான்னு விசிபிளாக அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணி பாருங்கள். சில டைம் நம்ம கண்ணால் அந்த கலர் டிஃப்ரென்சஸ் தெரியாது, ஆனால் ஃபோன் கேமராவில் ரொம்ப சூப்பராகவே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ்வலாகவே காரில் நிறைய பேனல் கேப்ஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ரொம்ப கான்ஸ்டண்ட்டான ஒரு டிஸ்டன்சஸில் இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வர்றது. நடுவில் ஒரு டெக்னீஷியன் அதை ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேப்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேனல் கேப்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிருக்குது 1-2 இடத்துல இருந்தால் ஓகே, ஆனால் நிறைய இடத்துல இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சார்ஜஸ் ஆகும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே ஒரு சர்வீஸும் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பெயிண்ட்டை நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் half ஆஃப் த ரேட் ஆஃப் த காரை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் தான் எக்ஸ்டீரியரில் நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். நான் இதெல்லாம் தான் பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டையும் வச்சு நான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தேன். நான் நோட் பண்ணாதெல்லாம் அவன் நோட் பண்ணுவான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியரில் நமக்கு இருக்குது டயர்ஸோட காஸ்ட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணும். நீங்கள் வாங்கினோன்னே 4 டயர்ஸையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு ஆடட் காஸ்ட்டு தான். ஸோ அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். யூஸ்வலாக டயர்ஸோட டெப்த் 1.6 mm இருக்கிறது ரொம்ப சேஃப் கண்டிஷன். ஸோ அந்த டயர் டெப்த் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன வெஹிக்கிளோட டயர் சைஸ் அந்த மேனுஃபேக்சரர் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதே சைஸ் உங்கள் வெஹிக்கிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் ஓனர்ஸ் டயரை ரீப்ளேஸ் பண்ணி அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக மாற்றிக்குவாங்க. நார்மல் ஸ்டாக் டயர்ஸ் யூஸ் பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் தான் நான் செக் பண்ண எக்ஸ்டீரியர் கண்டிஷன்ஸ். இன்டீரியர் செக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணோன்னே செக் இன்ஜின் லைட்ஸ் எல்லாமே எரிஞ்சிட்டு எல்லாமே அட் அ டயத்தில் ஆஃபும் ஆகிடும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த செக் இன்ஜின் லைட்டும் எரியக்கூடாது. இப்போ நான் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எந்த லைட்ஸும் எரியக்கூடாது. அப்படி எரியாமல் இருந்தால் வெஹிக்கிள் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஒரு 20 minutes டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமும் வெஹிக்கிள் இதே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஒன்று சீட் பெல்ட் வார்னிங், இன்னொன்று ஹேண்ட் பிரேக். இது ரெண்டும் இப்போ என்கேஜாக இருக்குது, அதனால எரியுது. இந்த மாதிரி எந்த லைட்ஸும் வெஹிக்கிளில் எரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல்வேஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிடுவோம். ஏசிஸ் நல்லா ஒர்க் ஆகுதா, மியூசிக் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா, சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கா, எல்லா ஸ்பீக்கர்லேருந்தும் சவுண்ட் வருதா. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்து செக் பண்ணுங்கள். மேக்ஸ் ஏசியில் 4 ஏசியில் நிறைய மோட்ஸ் இருக்கும். இந்த எல்லா மோட்ஸுமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் மேண்டேட்ரியாக செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா சின்ன ஒர்க்குமே உங்களோட காஸ்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணும். ஏசி செக் பண்ணும்போது ஏசியில் கூலிங்கும் ஹீட்டிங்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருங்க. அடுத்ததாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இன்டீரியர் லைட்ஸ். இந்த லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எரியுதா, விண்ட்ஸ்க்ரீன் வைப்பர் நல்லா ஒர்க் ஆகுதா, ஸோ உள்ளே இருக்க ஸ்விட்சஸ், இந்த டாகிள் ஸ்விட்சஸ் இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹார்ன் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன உங்கள் கண்ணில் படுற எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. வெஹிக்கிளில் என்ன நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இன்ஜின் பே ஏரியா ரொம்ப நீட்டாகவும் நல்லாவும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாமே க்ளீனாக இருக்குது, எல்லாம் ப்ராப்பரான ஒரு இடத்துல இருக்குது. எந்த பெரிய லீவ்ஸோ இல்லை டஸ்ட்டோ ரொம்ப அக்குமுலேட் ஆகி அந்த வண்டி ரொம்ப நாள் எடுக்காத வண்டி மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் பார்க்கும்போது எங்கேயும் ரொம்ப பெரிய ரஸ்ட் இல்லாமல் ரொம்ப டஸ்ட்டெல்லாம் அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும். ஸோ இதுதான் ஆயில் போர் பண்ணுற இடம். எங்கேயாவது ஆயில் லீக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது லீக்ஸ் இருந்தால் அந்த காரை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுதான் கூலண்ட் ஏரியா. கூலண்ட் ஆயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இந்த கேப்பை. ஆனால் வெஹிக்கிள் ஹாட் கண்டிஷனில் இதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு கோல்டு கண்டிஷனில் கூலண்ட் ஆயிலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டஸ்ட் அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும். நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி வண்டி எவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த வைப்ரேஷன் வச்சே ஓகே வண்டி இந்த கண்டிஷனில் இருக்குது, ஓவர் வைப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறத உங்களால் ஒரு பேசிக் அனாலிசிஸ்க்கு வந்துட முடியும். வெஹிக்கிளை நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். எந்த பெரிய வைப்ரேஷன் இல்லை, எதுவும் கடக்கடன் சவுண்டு வரல, ரேட்லிங் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை, அந்த மாதிரி எந்த நாய்ஸஸும் இல்லை. ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஒரு விஸ்லிங் சவுண்டு வரும், அதுதான் டர்போவோட விஸ்லிங். ஒரு விசில் அடிக்கிற சவுண்டு வரும். அந்த சவுண்டு இல்லைன்னா டர்போ விசில் ஆகலை, நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் டிரைவர் சீட்லேயும் ஒரு ஆள் ஃப்ரண்ட்லேயும் வந்து நின்று மாறி மாறி இதை செக் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி வெஹிக்கிளோட போனட்டுக்கு கீழே நீங்கள் கண்டிப்பாக குனிஞ்சு பார்க்கணும். ஏன்னா அங்கே தான் சில ஆயில் லீக்ஸ் வந்து ஒரு ஸ்டெயின்ஸாக ஃபார்ம் ஆகி அதில் நிறைய மண்ணெல்லாம் ஒட்டி அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி ஆயில் லீக்ஸ் இருக்க வெஹிக்கிள்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் அந்த ஆயில் லீக்ஸ் மல்டிபிள் பிளேஸஸ்லேருந்து வரலாம். அது எங்கேன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபைன் பண்ணி ஒரு சின்ன இஷ்யூவாக கூட அது முடிஞ்சிடலாம். ஒரு பெரிய இஷ்யூவாகவும் அது எக்ஸ்டெண்ட் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. இது வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட். இந்த எக்ஸாஸ்ட்டில் உங்கள் ஃப்ரெண்டை வந்து நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் ஆக்சிலேட் பண்ணுங்கள். அந்த எக்ஸாஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேருந்து எந்த வகையான ஸ்மோக்கும் வரக்கூடாது. யூஸ்வலாக எக்ஸாஸ்ட்டில் எந்த ஸ்மோக்ஸும் இருக்காது. ஒரு கோல்டு டேயில் ஒரு ஒயிட் ஸ்மோக் அதுலேருந்து வெளியில் வரும். ஒயிட் ஸ்மோக் இஸ் ஓகே. அதுவும் ரொம்ப கம்மியான டைமில் கம்மியான குவான்டிட்டி ஆஃப் ஒயிட் ஸ்மோக் இஸ் ஓகே. ரொம்ப ஒயிட் ஸ்மோக் வந்தால் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணுங்கள். அது கோல்டுனால் வருதா இல்லை உண்மையிலே அதுலேருந்து ஒயிட் ஸ்மோக்கே வெளியே வருதாங்கிறது. ப்ளூ ஸ்மோக்கோ பிளாக் ஸ்மோக்கோ வந்தால் கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் பிளாக் ஸ்மோக் வந்தால் இன்ஜின் ஆயில் பேர்ன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்மோக் வந்தால் கூலண்ட் ஆயில் பேர்ன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஆகக்கூடாது ஒரு வெஹிக்கிளில். ஸோ இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்லேருந்து வர ஸ்மோக்ஸை கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் பண்ண வேண்டியது டெஸ்ட் ட்ரைவ். நான் வந்து ஒரு 20 minutes டெஸ்ட் ட்ரைவ் எடுத்ததை பற்றி சொல்லியிருந்தேன். டெஸ்ட் ட்ரைவில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஸ்டேரிங், கியர் பாக்ஸ், கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர், ஏதாவது இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வருதா, அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா, உள்ளே ஏதாவது பார்ட்ஸோட சவுண்டு கடகடன்னு ஏதாவது கேட்குதா, ரேட்லிங் நாய்ஸ் ஏதாவது வருதா, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். மியூசிக் ஆன் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வெஹிக்கிளை நீங்கள் கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணணும். பார்க் பண்ணி பாருங்கள், ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், எல்லா கியர்ஸையும் என்கேஜ் பண்ணி பாருங்கள். ஒரு 20 minutesல எல்லா கியர்ஸையும் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ரோடை சூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரோட்ஸில் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியருக்கு மேலே போக முடியாத மாதிரி ஒரு ரோட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவில் பார்க்க வேண்டிய மேண்டேட்ரி திங்ஸ். ஃபைனலி ஒரு வெஹிக்கிளை நீங்கள் ஓவரால் பார்த்துட்டீங்க, பிடிக்கலனா டோன்ட் அஃப்ரைட் டு வாக் அவே. எனக்கு இந்த வெஹிக்கிள் பிடிக்கல, நான் வேறு வெஹிக்கிள் பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டு வாக் அவே பண்ணுங்கள். அதனால அவங்களும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல, நீங்களும் ஒரு லாஸ்க்குள்ளே போகாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கார் மட்டும்தான் நமக்கு இருக்குது, வேறு கார்ஸ் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. நிறைய கார்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நிறைய நல்ல நல்ல கண்டிஷன் கார்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறத ஒரு அவசரமான ஆப்ஷனாக வச்சுக்காதீங்க. த லாஸ்ட் ஒன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செக்கரை கூட்டிகிட்டு போகிறத நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் செக்கர் கிடைக்கலனா நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய டேட்டாஸ் எடுத்துக்கோங்க, நீங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செக்கராக மாறுங்க. போய் உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்களே தேர்ந்தெடுங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன். நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு செக்கர்லாம் கிடையாது. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு எப்படி செக் பண்ணணுன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போயிட்டு நான் செக் பண்ணி தான் வெஹிக்கிள் எடுத்தேன். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம், இந்த செக் பண்ணல, இதை பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு லாங் டேர்மில் தான் அந்த மிஸ்டேக்ஸ் தெரியும். டோன்ட் வரி அபவுட் இட். மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் அஸ் பர்ஃபெக்ட். ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கார் வாங்கும்போது இன்னும் ஒரு நல்ல காராக வாங்குறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கார் பர்ச்சேஸ்.